கடகராசி அன்பர்களுக்கு கடனை அடைக்க வழி பிறக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக இந்த ராசி தான் உண்டு. இன்னும் ஆல்ரெடி கடன் வாங்கி வச்சுட்டாங்களே. கடன் எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கணும்? இடத்துக்கு வீட்டுக்கு வாங்கினது ஒரு சிலர், கடனை வாங்கி நகையில் போட்ட ஒரு சிலர் லக்கில் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் போட்டது மாட்டிக்கிட்டாங்க. இதே கடகம் தான். அப்போ இந்த ரெண்டுமே ஒரு ஷேர் மார்க்கெட் போட்டது மாட்டிக்கிட்டாங்க, கடன் நகை. அப்போ இது குறிப்பிட்ட ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான டைம் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொன்னால், சார் வாடகை வருமானத்துக்கு ரெடி பண்ண வேண்டிய ராசி இந்த ராசிங்க. சார் வாடகை வருமானமும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் இந்த ராசிக்கு என்றைக்குமே கடை கொடுக்கும். கடன் சம்மந்தப்பட்டு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கடன் அடைகிறதுக்கு உண்டான வழி பிறக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைக்க முடியும். அப்போ பெரும் கடனாக கிரெடிட் கார்டு கடனை தவிர்க்க வேண்டிய ராசி இது. கிரெடிட் கார்டு, செக்லீஃப் இந்த 2 கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிருங்க. மற்ற கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைங்க. ஆனால் இந்த ராசிக்கு நல்ல நேரம் இருப்பதால் நிச்சயமாக ஜெயிச்சு வரக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சிலர் தான் விட்டுட்டாங்க. அந்த கடனுக்கு கடன் இடத்த விற்கிறது, அது ஒரு சிலர் தான் அவங்க ஜாதகம் பார்த்து தனியாக சொல்லணும். ஓவராலாக நல்ல காலம் பிறந்திருக்கு, ஜெயிச்சு வந்துடுவீங்க.